விட்டா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்து மத தலைவர், ஆமா ஒரு இந்துத்துவ முன்னேடி, நம்ம சனாதனத்தை இப்ப வள்ளலார சொன்னாங்கல்ல, ஆமா சனாதனத்தை தான் அவர் பயிற்றுவிச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க வள்ளலாறு சீடர்கள்லாம் மிரண்டு போய் நம்ம வள்ளலாறு சனாதனத்தை எதிர்த்தாண்டா வள்ளலாரே அருப்பெருஞ்சோதி ஏன் காமராஜர் ஆட்டையை போடுறாங்க பாக்குறாங்க, எம்ஜிஆர் ஆட்டையை போட பாக்குறாங்க, ஜெயலலிதா ஆட்டையை போட பாக்குறாங்க. எம்ஜிஆர் எப்படினா எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயில் போனார், மூகாம்பிகை கோயில் போனா ஆர்எஸ்எஸ் ஆதரவாளரா? இல்ல எம்ஜிஆர் இவங்க தலைவனா ஃபோக்கஸ் பண்றாங்க, பிஜேபி தலைவனா பிராண்ட் அம்பாசிடரா ஃபோக்கஸ் பண்றாங்க. காமராஜர் காங்கிரஸ் முண்ட முழிக்க எதிர்கட்சிக்காரன் இருக்கான், காங்கிரஸ்காரன், அவன் இருந்து அப்படி ஆட்டையை போட்டு இவர் எங்க தலைவர்ன்றார். அவன் முடிக்கிறான். காமராஜர் காங்கிரஸ் இல்லடா, காங்கிரஸ்ல முதலமைச்சர் 9 வருஷம் இருந்தவர். ஆர்எஸ்எஸ் அவர் ஆதரிச்சிருக்காரு. எப்படா ஆதரிச்சாரு? ஆர்எஸ்எஸ் காரன் தான் அவர் எதிர்த்து போராட்டம் பண்ணா, அவர் கொலை பண்ண பார்த்தாங்களே டெல்லியில, மிரட்டினதே காமராஜர் தானடா அப்படின்ற மாதிரி. இப்ப ராஜேந்திர சோழனையும் பிளான் பண்ணிருக்காங்க. ராஜேந்திர சோழன் ஒரு இந்து, அவர் வந்து இந்துன்ற இதுல தான் போய் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஜெயிச்சாரு. எந்த இஸ்லாமிய நாடு? அந்த மலேசியா இருக்குல்ல,